எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதத்தில் 13ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைய போகிறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சுய நட்சத்திரத்தில் தானுங்க சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்து வரைக்கும் வருவார். ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை சனி பகவானுடைய வக்ர காலம். 4 மாதம் 14 நாள் வரும். ஆனி மாதம் 29ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை இந்த 4 மாதம் 14 நாட்களில் சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலான்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சுய ஜாதகத்தில் இருக்கிற பலன்களுக்கும் கோச்சார கிரகநிலையில் இருக்கக்கூடிய பலன்களுக்கும் மாற்றங்கள் வரதான் செய்யும். நமக்கு என்ன தசை நடக்குது, நமக்கு என்ன புத்தி நடக்குது, அதை கொண்டு சொல்லக்கூடியது சுய ஜாதகத்துடைய அமைப்பு. கோச்சார ரீதியாக எந்த கிரகம் எந்த பாவகத்தில் இருக்குது, யாருடைய சாரத்தில் இருக்குது, அதை கொண்டு சொல்லக்கூடியது தானுங்க கோச்சார பலன். இதுதான் நடக்கும் அப்படின்னு 100% எந்த ஜோதிடராலையும் சொல்லிட முடியாது. சிம்மராசியில் பிறந்தவங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் இருக்கலாம், பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் இருக்கலாம், கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களும் உத்தரம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களும் இருக்கலாம். அதே மாதிரி சிம்மராசியில் பிறந்தவங்க 10 வயசில் இருக்கிறவங்களோ 30 வயசில் இருக்கிறவங்களோ 60 வயசில் இருக்கிறவங்களும் இருக்கலாம். ஒரு ராசியில் ஏன் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய 2 பிள்ளைகள் இரட்டை பிள்ளைகள் தோற்றத்தில் ஒரு மாதிரி இருந்தாலும் என்ன சிந்தனை புத்தி வெவ்வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ராசியில் பிறந்த இப்படி தான் அப்படின்னலாம் 100% சொல்லிட முடியாது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அனுகூலம் உண்டு, அவ்வளோதான். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமச்சனி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த அஷ்டமச்சனி அப்படின்ற பட்சத்தில் பொதுவாகவே சிம்மராசிக்கு சனி பகவான் எந்த வகையிலையும் நல்லது செய்ததா சரித்திரம் இல்லை. ஆனால் அஷ்டமச்சனியாக வரக்கூடியவர் 8வது பாவகத்தில் ஏற்கனவே சிம்மராசிக்கு 6 தான் வரும். ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய முக்கியமான விதி என்னன்னா, நம்ம லக்னத்துக்கோ அல்லது நம்ம ராசிக்கோ 6வது பாவகத்துக்கு அதிபதி, 8வது பாவகத்துக்கு அதிபதி, 12வது பாவகத்துக்கு அதிபதி மீண்டும் மறைவு ஸ்தானத்தில் வரும்போது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விதி ஜோதிடத்தில் உண்டு. சுபகிரகங்களை விட பாவகிரகங்கள் மறையும் பொழுது நல்லதை செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு விதி இருக்குது. 9 கிரகங்கள்னால் 9 கிரகங்களும் நமக்கு சுபகிரகங்கள் கிடையாது. 4 கிரகங்கள் தான் சுபகிரகங்கள், மீதி 5 கிரகங்கள் அசுப கிரகங்கள். குரு பகவான், சுக்கிர பகவான், புதன், சந்திரன் இவங்க 4 பேர் மட்டும்தான் சுபகிரகங்கள். சூரியன்லேருந்து சந்திரன்லேருந்து ராகு கேதுலேருந்து ஏன் செவ்வாய் வரைக்கும் நமக்கு பாவகிரகங்கள் தான். அப்போ சனி நமக்கு 6 கிரகம் 8வது பாவகத்தில் இருக்கிறதே நமக்கு சிறப்பு தானேங்க. அஷ்டமச்சனியெல்லாம் பெருசாலாம் தொந்தரவு கொடுத்துடாது. அதுபோக 9 கிரகங்கள்னால் 8 கிரகங்களுடைய குணம் 1, இந்த சனி பகவானுடைய குணம் 1. எதுக்காக வக்ர பயிற்சினா அதுக்கான பலன் சொல்லாமல் எக்ஸ்பிளைன் நிறையா கொடுக்குறேன்னு தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். யூடியூப்பில் நிறைய நேரம் பேசினா காசு பணம் சத்தியமாக அது மாதிரிலாம் கிடையாது. என்னுடைய த்ரோட் ப்ராப்ளத்துக்கு நான் இம்புட்டு நேரமெல்லாம் என்னால் பேசவே முடியாது. 9 கிரகங்கள்னால் 8 கிரகங்களுடைய குணம் 1 தான். அந்த 8 கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கோ நல்ல இடத்துல இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், பாதகமான இடத்துல இருந்தால் பாதகமான பலனை கொடுக்கும் அந்த 8 கிரகங்கள். இந்த சனி பகவான் மட்டும் அவர் நல்ல இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை அவர் கெட்ட இடத்துல ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, நாம் செய்த பாவ புண்ணியம் செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலன் கொடுப்பார் சனி பகவான். அதனால தான் சனி பகவான் நீதிகாரகன், தர்மகாரகன், விதிகாரகன், தொழில்காரகன் எல்லாம் நம்ம சொல்கிறது. எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வரர் அப்படின்ற பட்டம் கிடையாது. சிவபெருமானுக்கு அடுத்தது சனி பகவானுக்கு மட்டும்தான் சனீஸ்வரர் அப்படின்ற பட்டம். சரிங்க,
உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமடையக்கூடிய காலகட்டத்தில் 6 கிரகம் 7 கிரகத்துடைய சாரத்தில் இருந்தது. அவர் சுய நட்சத்திரத்தில் தான் வக்ரமடைகிறார். அது சாதகமாக தான் இருக்குங்க, பாதகமாக இருக்காது. ஒரு மனுஷனுக்கு என்னதான் காசு பணம் இருந்தாலும் வாழ்வாதாரத்தை விட வாழ்க்கை தான் முக்கியம். வாழ்வாதாரன்றது தொழிலுங்க. வாழ்வாதாரம் அப்படின்றது 6 மாதம் இல்லைனாலும் ஓரளவுக்கு தாக்கி பிடிச்சிட்டு வந்துடலாம். ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் அரை நிமிஷம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது இல்லையா? அப்போது வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை சரிப்படுத்துறதுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கலை சரிப்படுத்துறதுக்கும் அருமையான நேரம்தான் இந்த நேரம். சிம்மராசியில் பிறந்தவங்க மற்றவங்கக்கிட்ட மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு நினைப்பீங்களே தவிர மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணணும், மற்றவங்களை கெடுக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வரவே வராது. ஏன்னா 12 ராசியில் யாருக்குமே இல்லாத ஒரு பிரார்த்தம் சிம்மராசி நண்பர்களுக்கு உண்டு. அப்படி என்ன சார் பிரார்த்தம்? ராசிநாதன் சூரியன், வேறு யாருக்குமே இல்லாத ஒரு பிரார்த்தம். அப்போது இந்த சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் வக்ரம் அடைகிறாருன்னா 2 விஷயம். முதல்ல உடல் உபாதைகள் சரிப்படுத்தும். ஏன்னா 6 கிரகம் 6 சாரம் வாங்கி அவருடைய சாரத்திலேயே அவர் வக்ரம் அடையும் பொழுது பகை நீங்குன்னு சொல்லுவாங்க. செய்யாத தப்புக்கு செஞ்சன்னு பேர் வந்துருச்சு சார், போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்துருச்சு. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, மனசனா ஆசை தானே, மனசாலனா ஆசை தானே, ஆசை இருக்க தானே செய்யும். இந்த இடத்துல ஒரு 10 ரூபாய் கட்டினா ஒரு 12 ரூபாய் வரும்னு சொன்னாங்க, அந்த ஆசையில் கொண்டு போய் கட்டிவிட்டனுங்க, ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டனுங்க, அதுலேருந்து வெளிவட முடியாமல் இருக்கிறனுங்க அப்படின்னா அந்த சிக்கலெல்லாம் சரியாகிறதுக்கான நேரம்தான் இந்த சனி பகவானுடைய வக்ர காலம். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறனுங்க, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறனுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உண்மைக்கே சொல்கிறனுங்க அந்த சிக்கலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்ன்ட்டு சட்ட ரீதியாக சிக்கலெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற சிம்மராசி நண்பர்களும் ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறீங்க. இந்த நேரம்ன்றது நீங்கள் தப்பு செஞ்சீங்களா தப்பு செய்யலையா அப்படின்றது மற்றவங்களுக்கு வெளிக்காட்டக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். 2வது உடல் உபாதைகள் சரியாகும். பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு அதிகமான தலைவலி, மன அழுத்தம், வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இதெல்லாம் இயல்பாகவே வரும். எப்போவுமே உங்களுக்கு 30 வயசு ஆனாலும் சரி, 40 வயசு ஆனாலும் சரி, 50 வயசு ஆனாலும் சரி, 60 வயசு ஆனாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட உங்களை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் அதிகம். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா தலைச்சம்பிள்ளை சிம்மராசியில் பிறந்திருப்பாங்க. அப்பம் தவறிட்டு அந்த சிம்மராசியில் பிறந்த அந்த தலைச்சம்பிள்ளை அவர் தான் குடும்பத்தையே தாங்குவாங்க. நிறைய குடும்பத்தில் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் ஒரு சகோதரி, ஒரு பெண் சிம்மராசியில் பிறந்து குடும்பத்தையே கட்டி காக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. சிம்மராசிக்காரங்களை நீங்கள் யாரை பார்த்தாலும் சரிங்க, அவங்க கஷ்டவாளியாக தான் இருந்திருப்பாங்களே தவிர சுகமான வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டுனுங்க அப்படின்னு சத்தியமாக இருந்திருக்க மாட்டேன். என்ன ஒன்று, எல்லாருக்கும் ஒரு பக்கபலம் இருக்கும், ஒரு அடைக்கலம் கிடைக்கும். ஆனால் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பக்கபலமும் கிடையாது, அடைக்கலமும் கிடையாது. நாமளா கையூனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு சித்திரவதைப்பட்டு தான் மேலுக்கு வரணும். சிம்மராசியில் பிறந்தவங்க பார்க்குறவங்களுக்கு எல்லாமே அடைக்கலமாக இருப்பாங்க. பார்க்குறவங்களுக்கெல்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேனுங்க, ஒரு 2 வீலரில் போய்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்க நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னுக்கு கார் ஒன்று போய்கிட்டு இருக்கு, காரில் கதவு நல்லா சரியாக சாத்தலை, என்னடா இந்த மாதிரி சிக்கல் இருக்குதே, ஏதாவது விழுந்துட்டா சிரமமாகி போயிடுமே அப்படின்ட்டு முயற்சி பண்ணி அந்த காருக்கு முன்னுக்கு போய் நின்று கார் டோர் சாத்தாமல் இருக்குதுங்க, சாத்திட்டு போங்க அப்படின்னு உதவக்கூடிய குணம் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு உண்டு. ஏன்னா மனதகரியம் ரொம்ப ஜாஸ்தி. உண்மைக்கே சொல்லணும்னா மற்றவங்க ஒரு 4 தடவை முயற்சி பண்ணுவோம் ஒரு வேலைக்கு, இல்லை 5 தடவை முயற்சி பண்ணுவோம். ஆனால் இவங்க பொறுத்த வரைக்கும் அந்த செயல் செஞ்சு முடிகிற வரைக்கும் முயற்சி பண்ணுவாங்க. ஒரு செயல் செய்யணும்னு நினைச்சா அந்த செயல் செஞ்சு முடிகிற வரைக்கும் முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி குணம் கொண்டவங்க சிம்மராசிக்காரங்க. இந்த சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலத்தில்
சனி பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலிருந்து, பொதுவாக வக்ரம்னா தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறி வர்றது தானுங்க. முன்னுக்கு போகக்கூடிய கிரகம் பின்னுக்கு வர்றது தான் வக்ரம். ராகுக்கேது வக்ரம் அடையும் போது, ராகுக்கேது வக்ரம் இல்லை, அதாவது நம்ம சனி பகவான் வக்ரம் அடையும் போதெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும், மற்ற கிரகங்கள் வக்ரம் அடைகிறத விட. அப்போ பின்னோக்கி வரும் பொழுது ஒரு கட்டத்தில் குரு பகவானுடைய சாரத்தில் குபேரர் அவதரித்த நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க, அதாவது பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துலலாம் செப்டம்பரில் வந்துடுவார். பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்துக்கு வருவார். 8க்குறையவருடைய சாரம் வாங்கி 8வது பாவகத்தில் இருந்து 10வது பாவகம் சொல்லக்கூடிய அவங்க தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் சனி பகவான். அஷ்டமச்சனியில் சுய தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நான் சொல்கிறேனுங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள். நட்டம் ஆயிடுச்சுன்னா என் கழுத்து பிடிச்சி கேளுங்க, சட்டையை பிடிச்சி கேளுங்க. அதுக்குன்ட்டு பழக்கப்பட்ட குதிரையை விட்டுட்டு பழக்கப்படாத குதிரையில் பயணித்தோம்னா கீழே விழுந்து மூஞ்சி முகரை உடச்சிக்குமோ. தெரியாத தொழில், முன்ன பண்ண தெரியாத தொழிலில் நம்ம பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக தப்பாயிடும். அது ஒரு தொழில் செய்யணும்னா அந்த தொழில் நமக்கு பரிச்சயமாக இருக்கணும், அந்த தொழிலுடைய நெளிவு சுழிவு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நான் இறங்கணும். நீங்கள் கேட்கலாம், ஐயா இப்படி நினச்ச உலகத்தில் யாரும் தொழில் செய்யவே முடியாது. உலகத்தில் யார் தொழில் செய்தாலும் நெளிவு சுழிவு தெரியாமல் அந்த தொழிலை பற்றி பரிச்சயம் இல்லாமல் யாருமே செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு சிலர் இருக்காங்க, ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக போய் காசு பணத்தை போட்டுட்டு சிரமப்பட்டு சின்ன பணம் ஆகி போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதில் இந்த சிம்மராசிக்காரங்க பெருசாக ஈடுபட மாட்டாங்க. என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்தால் போதும் சாமி, என் கஷ்டத்துக்கு தகுந்த பலன் இருந்தால் போதும் சாமி. படிப்பு கம்மியாக தான் இருக்கும். சிம்மராசிக்காரங்க 10 டிகிரி பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பெரிய நிறுவனத்தில் பெரிய பதவியில் இருக்கிறாங்க. படிப்பு கம்மியாக இருந்தாலும் பெரிய பதவியில் இருப்பாங்க. 10வது தானுங்க படிச்சிருக்கிறேனுங்க, ஓல்டு எஸ்எல்சி தான் படிச்சிருக்கிறேனுங்க, ஆனால் எங்கிட்ட 50 பேர் வேலை செய்கிறாங்க. 2வதாங்க நான் படிச்சிருக்கிறேன், எங்கிட்ட 300 பேர் வேலை செய்கிறாங்க. அதாவது படிப்பறிவை விட பகுத்தறிவு அதிகமாக இருக்கக்கூடியது இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க ஏராளம். அதனால் இந்த நேர காலங்கள் புது தொழில் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக செய்யலாம், தப்பில்லை, செய்யலாம். இல்லை இருக்கிற தொழிலில் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம்னு இருக்கிறான் சாமி அப்படின்னா தாராளமாக செய்யுங்க. அஷ்டமச்சனி நடக்குதுன்ற ஒரு பயம் மட்டும் உங்களுக்கு இருக்குது, அதனால் நான் பின்னோக்கி போகிறேன்னு நினச்சிங்கன்னா அது மகா தப்பு. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் அப்படியே நம்மளை சரிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு கிரகம்னு வச்சுக்கோங்களேன். சனி பகவான் முதல்ல 7.5 சனி வரும்போது நம்ம எந்த அளவுக்கு கஷ்டத்தை தாங்குவோம் அப்படின்ட்டு அந்த கஷ்டத்தை கொடுப்பாரு. 2வது அதே சனி பொங்கும் சனின்னு சொல்லுவாங்க, நமக்கு சகல விதமான வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு சனி தான் பொங்கும் சனி. 3வது சனி நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் நம்ம இந்த உலகத்தில் மீண்டும் உசுரோடு இருக்கணுமா இல்லை கொண்டு போகணுமா அப்படின்னு முடிவு பண்ணக்கூடியது தான் கர்மச்சனி. 3வது சனியில் 100ல் ஒரு 30% தப்பிச்சுக்குவாங்க, 70% போய் சேர்ந்துருவாங்க. 3வது 7.5 சனியில் கர்மச்சனி, அதுக்கு பேரே கர்மச்சனி. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் கெட்டவன் கிடையவே கிடையாது. அதாவது கெட்டவர் இல்லை, கெட்டவன் சொல்கிறத விட கெட்டவர் கிடையாது. குரு என்ன கேட்டால் குரு பகவானை விட சனி பகவான் நல்லவர்னு நான் சொல்லுவேனுங்க. சனி பகவான் நம்மளுடைய தன்மை அறிந்து, நம்மளுடைய ஒழுக்கத்தை அறிந்து, நம்மளுடைய சூழ்நிலை அறிந்து பலன் கொடுக்கக்கூடிய கிரகம்தான் சனி பகவான். அவங்க மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ஆட்சியில் இருந்தாலும் சரி, உச்சத்தில் இருந்தாலும் சரி, நாம் செய்த பாவ புண்ணியம், செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலன் தருவார். அஷ்டமச்சனியால் சங்கடப்படுற மாதிரி இருந்தால் தயவு செய்து அதை தூக்கி எடுத்து வீசாட்டிடுங்க. காய்க்கிற அந்த மரம் தான் கல்லடி படும், காய்க்காத மரம் கல்லடி படாது, பார்த்துக்கிடுங்க. இந்த நேரம் உங்களுக்கான நேரம் பயன்படுத்திக்கோங்க. சனி பகவான் வக்கரத்தில் வரக்கூடிய காலகட்டம் 4 மாதம் 14 நாள். 4 மாதம் 14 நாள் நமக்கு நல்லது செய்யணும்னு அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் ஒரு பொழுது நமக்கு கிடைச்சா போதுமானது. ஒரு நாள் ஒரு பொழுது நமக்கு கிடைச்சா போதுமானது. செழிப்பாக இருக்கிறதுக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துரும். அதாவதுங்க, இன்றைக்கி 300 பேர் 500 பேர் 1000 பேர் 2000 பேர் வேலை செய்கிற நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் 1லேருந்து தான் ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. எடுத்த உடனே 2000 பேர் வேலை செய்கிற இடத்துல ஒரு நிறுவனம் இருக்காது. இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல், எடுக்கக்கூடிய முடிவு எதிர்காலத்தில்
உங்களுடைய வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை நீங்கள் வாழக்கூடிய இடத்துல இருப்பீங்க. நம்பிக்கை இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் செயல்படுங்க, சிந்தித்து செயல்படுங்க. ஒன்று, உங்களுடைய ஜாதகத்துடைய தன்மையை அறிஞ்சிக்கோங்க. ஏன்னா கோச்சாரம் தான் நான் சொல்கிறேனே தவிர உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குது, தொழில் ஸ்தானாதிபதி திசை ஏதாவது நடக்குதா, சுக்கிர திசை ஏதாவது நடக்குதா, சுக்கிர புத்தி ஏதாவது நடக்குதா, சுக்கிரனுடைய சாரம் ஏதாவது நடக்குதா, இதெல்லாம் தயவுசெய்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த நேரம் சரியான முறையில் பயனுள்ள நேரமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். 2 விஷயம் இப்போ புதுசாக செஞ்சுருக்கிறேனுங்க. 1, நேரில் சாதகம் பார்த்து கொடுக்குறேனுங்க. 1, உண்மைக்கே என்னுடைய உடல் கண்டிஷனுக்கும் நான் இருக்கிற பிஸிக்கும் நேரில் பார்த்து கொடுக்குற முடியாத சூழல், ஆனாலும் நேரில் ஜாதகம் பார்த்து தரணுங்க. 2 நாள் மட்டும், புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வேலூரில் நேரில் சாதகம் பார்த்து கொடுக்குறேனுங்க. நேரம் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க, சந்தர்ப்பம் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. 2வது நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எங்கள் முன்னோர்கள் செய்த ஒரு வேலை இடையில கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருந்தனுங்க. ஆயுள் கால ஜாதகம் எழுதி கொடுக்கறது. ஒரு மனுஷனுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா பலனும் தெல்ல தெளிவாக புலிப்பாணி சித்தர் பாணியில் அவருடைய கவி எழுதி ஒவ்வொரு தசையில் ஒவ்வொரு புத்தியில் என்ன பலன் நடக்கும், எந்த மாதிரியான பலன் நடக்கும், ஒரு தசை எந்த நேரத்தில் ஆரம்பிக்கும், ஒரு புத்தி எந்த நேரத்தில் ஆரம்பிக்கும், அந்த புத்தியில் அந்த தசை நடக்கும்போது உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும், எல்லாமே தெல்ல தெளிவாக 116 பேப்பர். ஒருத்தருடைய சாதகம் 116 பேப்பர். ஒவ்வொரு வயசுக்கு உண்டான பலன் எழுதி தரணுங்க. முழுமையான சாதகம் எழுதி கொடுக்குறேனுங்க. இந்த சாதகத்துடைய விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1200 ரூபாய் மட்டும்தானுங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கிட்டு இருந்தாலும் டெலிவரி சார்ஜு கிடையாது, கொரியர் செலவெல்லாம் இல்லை. சரியா? இது முழுக்க சர்வீஸ் மைண்டட் செய்கிறேனுங்க. 2000 ரூபாய் இல்லை 5000 ரூபாய் கொடுத்தா கூட அந்த வேலை யாரும் செய்ய மாட்டாங்க. அவ்வளோ வேலைப்பாடு, அது செய்ய மாட்டாங்க. ஆனால் நான் செய்து தரேனுங்க. அது தேவைப்பட்டால் அது பயன்படுத்திக்குவாங்க. ஆயுள் கால சாதகம் எழுதி தரணுங்க. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.